ஹாய் காய்ஸ், வெல்கம் டு ஸ்வீட் சமையல். இன்னைக்கு நம்ம வந்து கனவால வந்து ஒரு வித்தியாசமான ரெசிபி தான் பார்க்க போறோம். கனவால எத்தனை ரெசிபி போட்டாலும் அவ்வளோ கேள்வி வந்துகிட்டே தான் இருக்கு. தண்ணி அதிகமாக ஊற்றணுமா, தண்ணி கம்மியாக ஊற்றணுமான்ட்டு எக்கச்சக்கமான கேள்வி. அதுக்கெல்லாம் இந்த வீடியோவில் வந்து நான் உங்களுக்கு ஆன்சர் பண்ணிடுறேன். ஏன்னா பழைய வீடியோவில் வந்து நிறைய பேர் வந்து அதிகமாக தண்ணி இருக்கணுமா, கம்மியாக தண்ணி இருக்கணுமான்ட்டு நிறைய கமெண்ட் வரும். அதனால இந்த வீடியோவில் வந்துட்டு அது எல்லாமே வந்து கிளியர் பண்ணிடலாம். ரெசிபி செய்ய போகிறதுக்கு முன்னாடி வந்து கனவா வந்து க்ளீன் பண்ணிடலாம். கனவா வந்துட்டு தோல் நீக்கிறது வந்து ரொம்ப ரொம்ப ஈஸி. இருக்கிற சீ ஃபுட்லேயே வந்துட்டு நம்ம சீக்கிரமாக க்ளீன் பண்ணுறது, ஈஸியாக க்ளீன் பண்ணுறது வந்துட்டு கனவா மட்டும்தான். அதை வந்து தோலை நீக்கிட்டு இந்த தலைப்பகுதி வேணும் அப்படின்னா நீங்கள் எடுத்துக்கலாம், வேண்டாம் அப்படின்னா நீங்கள் வந்து அதை ரிமூவ் பண்ணிடலாம். தலைப்பகுதி வேணும் அப்படின்னா அந்த மாதிரி பெருசாக வந்துட்டு கண்ணு மாதிரி இருக்கும் உள்ளார, அது கண்டிப்பாக எடுத்துடணும். அது பார்க்குறதுக்கு கல் மாதிரி நம்ம கைப்படும், அந்த கை தட்டுப்படும், அதை வந்து எடுத்துடணும். அடுத்ததாக கண்டிப்பாக இந்த குடல் பகுதி வந்துட்டு நம்ம எடுத்துடணும். அது வந்து நம்ம திருப்பி வந்துட்டு இந்த சைடு திருப்பும் போது அது வந்து குடலோட சேர்த்து நம்ம வந்துட்டு எடுத்துடணும். இல்லைனா வந்துட்டு ரெசிபியே ஃபுல்லாக கருப்பாயிடும். அது இப்போ வந்துட்டு நிறைய ட்ரெண்ட் ஆயிடுச்சு கனவா. இருந்தாலும் வந்துட்டு வீடியோவில் வந்து ரெசிபி பண்ணுறதுக்காக இதையும் சேர்த்து சொல்லிடுறேன். அடுத்ததாக வந்து பார்த்தீங்கன்னா இந்த கண்ணும் வந்து சேர்த்து எடுத்துடலாம். ஏன்னா கண்ணுலேயும் வந்து அந்த கருப்பாக வரும், அதனால கண்ணு பகுதியும் வந்துட்டு எடுத்துடலாம். பொதுவாக வந்துட்டு மீனில் வந்துட்டு கண்ணு நல்லது அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனால் கனவா மீனில் அப்படி கிடையாது, கண்ணை ரிமூவ் பண்ணிடணும் கண்டிப்பாக. அடுத்ததாக வந்து தேவையான அளவுக்கு வந்துட்டு நம்ம கனவா எடுத்துட்டு அதை வந்து இந்த மாதிரி கட் பண்ணிக்கலாம். தலைப்பகுதி வேணும்னா நீங்கள் போடலாம், வேண்டான்னா அதை ரிமூவ் பண்ணிக்கோங்க. ஜென்ரலாக வந்துட்டு இந்த மாதிரி குழம்பு செய்யறதுக்குலாம் வந்து தலை வந்து சூப்பராக இருக்கும். கனவா தலை வந்துட்டு குழம்பு செய்யும்போது சூப்பராக இருக்கும். வறுவலுக்குன்னு பண்ணும்போது வந்து நம்ம எல்லாமே போடலாம். அது வந்துட்டு வறுவல் வந்து டேஸ்ட் வந்துட்டு அப்படியே நம்மளுக்கு தெரியாது. உங்களோட விருப்பம் தான். இப்போ தேவையான அளவுக்கு கனவால வந்து மஞ்சத்தூள் போட்டு பிசைஞ்சு வச்சுட்டேன். அதில் வந்து பார்த்தீங்கன்னா சீரகத்தூள், தனியாத்தூள், மிளகாத்தூள் இது மூணுமே ஒரு டேபிள் ஸ்பூன் சேர்த்துட்டு கூடவே வந்து தேவையான அளவுக்கு உப்பும் சேர்த்துட்டு மிளகுத்தூள் கண்டிப்பாக சேர்க்கணும். ஏன்னா கனவாவுக்கு மிளகுத்தூள் தான் நல்ல டேஸ்ட்டு. அதனால மிளகுத்தூள் சேர்த்துட்டு கூடவே வந்து கருவேப்பிலையும் சேர்த்துட்டு நல்லா பிசைஞ்சு விடும்போது மசாலா எல்லா சைட்லையும் போய் நல்லா வந்து மிக்ஸ் ஆகிருக்கும். இது ஒரு அரை மணி நேரத்துக்கு நல்லா ஊறுச்சுன்னா நல்லா வந்து மசாலா செட் ஆகும். அப்படி இல்லை உடனே செய்யறதுனாலும் செய்யலாம். கனவாக்கு வந்துட்டு ஊறணும்லாம் எதுவுமே கிடையாது. நான் வந்து தலைப்பகுதி போட்டிருக்கேன். ஏன்னா இது வந்து கொஞ்சம் பெரிய சைஸ் கனவான்றதுனால வந்து தலை வந்துட்டு பெருசாகவே இருந்துச்சு, அதனால நான் தலைப்பகுதி போட்டுட்டேன். இன்னொரு முக்கியமான விஷயம் என்னன்னா, தண்ணி ஊற்றணுமா தண்ணி ஊற்றக்கூடாதா அப்படின்னு சொல்லிட்டு இது ஒரு கேள்வி இருக்குல்ல. அதுக்கான ரீசன் என்னன்னு பார்த்தீங்கன்னா, கனவான்றது வந்து பார்த்தீங்கன்னா அதோட தன்மையே வந்து லப்பராக இருக்கிற மாதிரி தான். அது நீங்கள் அதிகமாக தண்ணி ஊற்றினாலும் லப்பர் மாதிரி தான் இருக்கும், நீங்கள் தண்ணியாக கம்மியாக ஊற்றினாலும் அது லப்பர் மாதிரி தான் இருக்கும். இதுக்கு தண்ணி கணக்குன்னு எதுவும் கிடையாது, டேஸ்ட் வந்துட்டு ஒரே மாதிரி தான் இருக்கும். ஏன் இந்த கேள்வி வருதுன்னா, கனவாலேருந்தே வந்து நல்லா தண்ணி வர ஆரம்பிக்கும். அதனால தான் வந்து தண்ணி வந்து கம்மியாக போடுங்க அப்படின்னு சொன்னாங்க. ஏன்னா இது நல்லா நான்வெஜ் பொறுத்த வரைக்கும் நல்லா வெந்ததுனா தான் நம்மளுக்கு எந்த ப்ராப்ளமும் வராது, இல்லைன்னா இச்சிங் ப்ராப்ளம்லாம் வரும். அதனால நல்லா வேக வைக்கிறதுனால எந்த தப்பும் கிடையாது. அதனால தண்ணி ஊற்றி நல்லா வெந்துச்சுனாலே போதும். கொஞ்சம் நேரம் அதிகமாக நீங்கள் தண்ணி ஊற்றிட்டீங்க, இன்னும் நல்லா வேகணும்னாலும் பரவாயில்ல. இப்போ பார்த்தீங்கன்னா நான் வந்து ஒரு வானலில் கனவா, நம்ம ஊற வச்ச கனவா வந்துட்டு போட்டுட்டு அதில் வந்து ஒரு 1/4 கிளாஸ் அளவுக்கு தண்ணி ஊற்றிட்டு, ஏன்னா இது நம்ம 2 ரெசிபியாக பிரிக்க போகிறோம், அதனால தான் நான் வந்து ஃபஸ்ட்டு தண்ணி ஊற்றிட்டு இதை வந்து வேக வைக்கிறேன். ஒரு 1/4 கிளாஸ் அளவுக்கு மட்டும் தண்ணி ஊற்றி அந்த தண்ணி நல்லா வத்தட்டும். அது வரைக்கும் நல்லா மூடி போட்டு திறந்து இந்த மாதிரி ஓப்பன் பண்ணி இந்த மாதிரி கிளறி விட்டுக்கிட்டே இருக்கணும். ஏன்னா கனவாலேருந்து வந்துட்டு இந்த மாதிரி நிறைய வந்து தண்ணி வர ஆரம்பிச்சிரும். அதனால வந்து நான் ரொம்ப தண்ணி ஊற்றல, ஒரு 1/4 டம்ளர் அளவுக்கு தண்ணி ஊற்றிட்டு இது நல்லா ட்ரை ஆகட்டும். அதுக்கப்புறம் நம்ம மறுபடியும் வந்து ஒரு மசாலா பண்ணணும். இந்த அளவுக்கு வந்து நல்லா ட்ரை ஆகணும். இது ரொம்ப ட்ரை ஆயிடுச்சு அப்படின்னு பார்க்காதீங்க, இது வந்து மசாலா சீக்கிரமா வந்துருச்சு. அது வந்து சூடா இருக்கவே அந்த வானல் வந்துட்டு அந்த அளவுக்கு வரல, அது எடுக்கும்போது அதுக்கப்புறம் வந்துருச்சு. இது நம்ம தனியா எடுத்து வச்சிடலாம். இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஏன் நான் ஃபர்ஸ்டே போடல அப்படின்னா, இப்போ நம்ம ஒரு மசாலா பண்ண போறோம், அதுக்கு வந்து நம்ம இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட போறோம். ரொம்ப வந்து இஞ்சி பூண்டு பேஸ்ட்டும் போட்டு காரத்தூளும் போடும்போது நல்லா வந்து காரம் அதிகமாயிடும். அதனால இந்த மசாலாவுக்கு போடும்போது கொஞ்சம் ஜூசியாவும் இருக்கும். இப்போ நம்ம பண்ண போறது வந்து தவா கனவா தான் பண்ண போறோம். அதுக்கு வந்துட்டு தேவையான அளவுக்கு தவால வந்துட்டு எண்ணெய் ஊத்திட்டு கொஞ்சமாக சீரகம், சோம்பு போடலாம். போட்டுட்டு கருவேப்பிலை போட்டுட்டு சின்ன வெங்காயம் இருந்ததுன்னா சின்ன வெங்காயம் போடலாம், இல்லை பெரிய வெங்காயமாக இருந்துச்சுன்னா மீடியம் சைஸ் பெரிய வெங்காயம் பொடியாக கட் பண்ணி இப்போ நல்லா வெங்காயம் வந்து கலர் மாறுற வரைக்கும் நல்லா வறுத்துக்கிட்டே இருக்கணும். கருவேப்பிலை வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம் கனவாக்கு. லாஸ்ட்டும் சரி ஃபர்ஸ்ட்டும் சரி ஊற வைக்கும் போது சரின்னு சொல்லிட்டு நிறைய கருவேப்பிலை மட்டும் போடுங்க. ஏன்னா கனவாக்கு கருவேப்பிலை செம டேஸ்ட்டாக இருக்கும். வெங்காயம் வந்து கொஞ்சம் கலர் மாறினதுக்கு அப்புறம் இஞ்சி பூண்டு பேஸ்ட் வந்து நம்ம சேர்த்துக்கலாம். இந்த மாதிரி வந்து நல்லா கண்ணாடி பதம் மாதிரி வரணும், இல்லை நல்லா கிறிஸ்பியாக இருந்தாலும் ஓகே. ஏன்னா அப்போ தான் வந்து தொக்கு வந்து நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். இது தொக்கு மாதிரி தான் பண்ண போகிறோம். தவால மசாலா கனவா தான் நம்ம பண்ணிகிட்ருக்கோம். இப்போ இந்த ஸ்டேஜில் வந்து நம்ம இஞ்சி பூண்டு பேஸ்ட் வந்து சேர்த்துக்கலாம். இஞ்சி பூண்டு பேஸ்ட் பார்த்தீங்கன்னா ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு சேர்த்துட்டு நல்லா வந்து மசிச்சு விட்டுக்கலாம். இது கொஞ்சம் சாஃப்ட் ஆனதுக்கப்புறம் வந்து தக்காளி வந்து கட் பண்ணி போட்டுக்கலாம். தக்காளி நல்லா பொடியாக கட் பண்ணி
மீடியம் சைஸில் 2 தக்காளி வந்து போடலாம். நல்லா கலராக இருந்துச்சுன்னா போடுங்க. அப்போ தான் வந்துட்டு தொக்கு வந்து நல்லா கலராக தெரியும். காஷ்மீர் மிளகாய் போட்டிங்கன்னா இன்னும் வந்து தொக்கு நல்லாவே கலராக தெரியும். அதனால தக்காளி கொஞ்சம் அதிகமாக போட்டு அது நல்லா மசிஞ்சு வரணும். இந்த மாதிரி வந்து கொத்தி கொத்தி விட்டு நல்லா சாஃப்ட் ஆக்கி விட்டுறணும். இதில் இப்போ நம்ம வந்து மசாலா வந்து சேர்க்கணும். இதுலேயும் மசாலா சேர்த்துட்டு அதுலேயும் மசாலா சேர்க்குறோம். அதனால வந்து காரம் வந்துட்டு உங்களுக்கு ஏற்ற மாதிரி வந்து சேர்த்துக்கோங்க. இது வந்து ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் ரைஸோட பிசைஞ்சு சாப்பிடும்போது. இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இதுலேயும் சேம் மசாலா தான். தனியாத்தூள், காரத்தூள், சீரகத்தூள் சேர்த்துட்டு மிளகுத்தூள் வந்து கடைசியாக தான் சேர்க்கணும். அதனால இப்போ தேவையான மசாலா மட்டும் சேர்த்துக்கலாம். இப்போ இந்த மசாலாலாம் நல்லா மிக்ஸ் ஆகும்போது கொஞ்சம் ட்ரை ஆகும். இந்த ட்ரைனஸ் வந்துட்டு இந்த மசாலா நல்லா வேகணும். அதுக்காக வந்துட்டு ஒரு 1/4 கிளாஸ் அளவுக்கு மட்டும் தண்ணி ஊற்றி அப்படியே தவால வந்துட்டு அந்த மசாலா நல்லா வேகட்டும். அதுக்கப்புறம் நம்ம வேக வச்சிருக்க கனவா வந்து இதில் நம்ம சேர்த்துக்கலாம். இது வரைக்கும் நான் வந்து அந்த கனவால வந்து எண்ணெய் ஊற்றலை. எண்ணெய்னு பார்த்தா இதுதான். உங்களுக்கு நல்லா எண்ணெய் மிதக்க கனவா இருக்கணும். நல்லா தொக்கு வந்து நல்லா எண்ணெயோட இருக்கணும் அப்படின்னா கொஞ்சம் நிறையாவே எண்ணெய் சேர்த்துக்கோங்க. அது உங்களோட விருப்பம் தான். ஏன்னா நான் வந்து எண்ணெய் கொஞ்சம் கம்மியாக தான் சேர்த்துருக்கேன். இப்போ இந்த மாதிரி வந்து மசாலா வந்து கொஞ்சம் தண்ணி ஊற்றி நல்லா வெந்ததுக்கப்புறம் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கிட்டே இருக்கணும். இது வந்து கொஞ்சம் குழியாக இருக்கிற தவாவாக இருந்துச்சுன்னா இன்னும் வந்துட்டு சூப்பராக இருக்கும். இது கொஞ்சம் ஃப்ளாட்டாக இருக்கும். அதனால தான் வந்து மசாலாலாம் வெளியில் போகிற மாதிரி இருக்குது. இப்போ நம்ம ஏற்கனவே வேக வச்சிருக்க கனவா சேர்த்துட்டு இது நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். நான் மசாலா வந்துட்டு கொஞ்சம் தொக்கு மாதிரி வேணுன்றதுக்காக கம்மியாக போட்டிருக்கேன். இல்லை உங்களுக்கு நிறைய மசாலா மாதிரி வேணும், நல்லா வந்துட்டு தொக்கு மாதிரி வேணும் அப்படின்னா வெங்காயம் கொஞ்சம் தக்காளி கொஞ்சம் அதிகமாக சேர்த்துக்கோங்க. 2, 3 அந்த மாதிரி சேர்த்துக்கோங்க. எனக்கு வந்துட்டு செம்மியாகவும் இருக்கணும், அது வந்து வறுவலாகவும் இருக்கணும். அதுக்காக தான் வந்து நான் கம்மியாக வந்து வெங்காயம் தக்காளி சேர்த்துருக்கேன். நான் வந்துட்டு ரசத்துக்கான சைட் டிஷ் இல்லைனா இது அப்படியே பிசைஞ்சு சாப்பிடலாம். அதுக்கான சைட் டிஷ் தான் நான் பண்ணியிருக்கேன். உங்களுக்கு நல்லா தொக்கு மாதிரி வேணும், நல்லா வந்துட்டு சப்பாத்தி பூரி அந்த மாதிரி தொட்டு சாப்பிட்றதுக்கு வேணும்னா நீங்கள் கொஞ்சம் எக்ஸ்ட்ராவே வெங்காயம்லாம் போட்டுக்கலாம். ஏன்னா கனவா கொஞ்சம் இது அதிகம். ஏன்னா பெரிய கனவான்றதுனால வெங்காயம் தக்காளி கொஞ்சம் கம்மியாக தான் நான் போட்டிருக்கேன். இப்போ இது நல்லா வந்து இந்த மாதிரி தவா ஃபிஷ் மாதிரி நல்லா வந்து மிக்ஸ் பண்ணி விட்டுக்கிட்டே இருக்கணும். இடையில தேவையான அளவுக்கு நீங்கள் வந்து எண்ணெய் ஊற்றிக்கிறது தான் எண்ணெய் ஊற்றிக்கலாம். இது நல்லா மிக்ஸ் பண்ணி விட அதோட நல்லா வந்துட்டு கொஞ்சம் கனவாலேருந்து கொஞ்சம் ஜூசி மாதிரி ஆகும். ஏன்னா ஏற்கனவே கொஞ்சம் தண்ணி மிச்சமாக இருக்கும். அந்த தண்ணிலாம் வர ஆரம்பிச்சு இந்த மசாலாவோட நல்லா மிக்ஸ் ஆகி வேகும். பார்த்தீங்கனாலே தெரியும் கனவாலேருந்து மறுபடியும் வந்து தண்ணி வர ஆரம்பிச்சிச்சு. அதனால இது மசாலா அதுவும் சேர்ந்து கலந்து நல்லா வந்து கொஞ்சம் ட்ரை ஆனதுக்கப்புறம் நம்ம ஆஃப் பண்ணிட வேண்டியது தான். இந்த ஸ்டேஜே போதும். உங்களுக்கு நல்லா தொக்கு மாதிரி வேணும்னா நீங்கள் இதோடய ஸ்டாப் பண்ணிக்கலாம். இல்லை நல்லா வறுவல் மாதிரி வேணும் அப்படின்னா இன்னும் கொஞ்சம் நேரம் அப்படியே வச்சிருந்தோம் அப்படின்னா நல்லா வறுவல் மாதிரி அழகாயிடும். கடைசியாக இந்த ஸ்டேஜில் வந்து நம்ம வந்து மிளகுத்தூள் சேர்த்துக்கலாம். மிளகுத்தூள் சேர்த்துட்டு மறுபடியும் திருப்பி போட்டு கருவேப்பிலை கொத்தமல்லி சேர்த்துட்டு அப்படியே நிறுத்திடலாம். மறக்காமல் இந்த தவால வந்து ரைஸ் போட்டு சாப்பிட்டு பாருங்க, அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். ஏன்னா இந்த மசாலா தான் ரொம்ப ரொம்ப முக்கியம். இந்த கனவாவோட அந்த மசாலா வந்து செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். இதை பிளேட்லாம் எடுத்ததுக்கப்புறம் நம்ம வந்து கடைசியாக அதில் சாதத்தை போட்டு பிசைஞ்சு சாப்பிடும்போது அவ்வளோ அமிர்தமாக செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். இந்த சைட் டிஷ் வந்து பார்த்தீங்கன்னா எல்லாத்துக்குமே யூஸ் ஆகும். சாம்பாருக்கு, ரசத்துக்கு, இல்லைனா அப்படியே பிசைஞ்சு சாப்பிட்றதுக்கு கூட நல்லாயிருக்கும். நீங்கள் சப்பாத்தி செய்கிறீங்க, பூரி செய்கிறீங்க அப்படின்னா இடியாப்பத்துக்கு கூட இது சூப்பராக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ஏன்னா கனவாக்குன்னு நிறைய ஃபேன்ஸ் இருக்காங்க. கனவாக்கு வந்து ரொம்ப பிடிச்சவங்களாம் நிறைய பேர் இருக்காங்க. கண்டிப்பாக அவங்களுக்கு இந்த ரெசிபி வந்து ஷேர் பண்ணி விடுங்க. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணிவிட்டு எப்படி வந்திருக்குன்னு கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். வேற ஒரு வித்தியாசமான ரெசிபியில் மீட் பண்ணுறேன். அது வரைக்கும் பாய். தேங்க்யூ.